சுகுணா திவாகர், இப்போ நீங்க சொன்னதுல என்னென்னலாம் சவால் இருக்கு இபிஎஸ் அவர்களுக்குன்னு, ஆனா பாக்கி அவர்கள் சொன்னது என்னெல்லாம் நடக்க சாத்தியம் இருக்கு, அதுக்கான சமிக்கைகள் தெரியுது அப்படின்றாரு. அதை கடந்துட முடியாதா? அப்படி ஒரு அணி அமைச்சிட முடியாதா? எனக்கு பொறுத்த வரைக்கும் இப்போ ஏடிஎம்கேவை தாண்டி ரவீந்திர துரைசாமி சார் சொன்ன மாதிரி பிஜேபிக்கும் சரி, இன்னும் சொல்ல போனால் விஜய்க்குமே கூட 2026ங்கிறது பெரிய இலக்கு மாதிரியே தெரியல. ஏன்னா வந்து விஜய்க்குமா? ஆமாம், ஏன்னா இப்போ அவர் இப்போ தான் முதல் முறையாக வர்றாரு. முதல் முறையாக வந்த உடனே அவர் ஆட்சியை பிடிக்க மாட்டாங்கிறது கண்டிப்பாக அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படிங்கிறப்ப கொஞ்சம் காலம் அவர் பொறுத்திருந்து பார்க்கலாம். முதல்ல வந்து தன்னுடைய ஓன் ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ திமுகவுக்கு வீட்டுக்கு அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு ஆவல் அல்லது ஒரு வேட்கை அப்படிங்கிறது விஜய்க்கு இல்லைன்னா, நீங்கள் எம்ஜிஆர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் திமுக எதிர்த்து தான் கட்சி ஆரம்பித்தார். விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சது கூட திமுக மீது உள்ள கோபத்தினால. விஜய்க்கு அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. விஜயை பொறுத்த வரைக்கும் சினிமாவிலேருந்து அரசியலுக்கு வந்து தான் ஏதாவது ஒரு அதிகாரத்தை பெறணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அவர் உடனடியாக திமுக வீட்டுக்கு அனுப்பணுங்கிறது கிடையாது. அவர் தன்னை அரசியலை நிரூபிக்கணுங்கிறது அவருக்கு இருக்கக்கூடிய முதல் சவாலே அதுதான். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல உடனடியாக வந்து அவர் வந்து தன்னுடைய இடங்களை விட்டு கொடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரியான எந்த அவசியமும் இருக்கிற மாதிரி தெரியல. பாஜகவுக்கும் அப்படிதான் பாக்குறீங்களா? அதான் பாஜகவுக்குமே வந்து அப்படிதான். அவங்களுக்கு வந்து அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல். இதுல இன்னொரு இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னா, இது நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும் அல்லது தாவேக்காவாக இருக்கட்டும் அல்லது பாஜக இருக்கட்டும், எல்லாருமே அடுத்து எதிர்காலத்துக்கு குறிவைக்கிறதுங்கிறதே அதிமுகவுடைய வாக்குகளை தான். ஏன்னா இப்ப திமுக வாக்குகள் அதிமுக வாக்குகள்லாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒண்ணு. திமுகவை பலவீனப்படுத்த முடியாது. இப்போது இருக்கக்கூடிய சூழல்ல ஸ்டாலின் இருக்க வரைக்குமே பலவீனப்படுத்த முடியாதுங்கிறப்ப, ஜெயலலிதாவுக்கு பிறகு அதிமுக தான் பலவீனமாக இருக்கிறது, தொடர்ச்சியாக தோல்விகளை சந்தித்து வருகிறப்ப, அதுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய வாக்குகளை வந்து முழுக்க கன்சாலிடேட் பண்ணக்கூடிய அளவுக்கான ஒரு ஆளுமையாக எடப்பாடி வந்து உருவாகவில்லைங்கிறப்ப, அதை வந்து எப்படி தங்கள் வசம் வைத்துக் கொள்வது? அதனாலதான் தொடர்ச்சியாகவே பார்த்தீங்கன்னா பிஜேபி, நாம் தமிழர் கட்சி, தாவேகா 3 பேருமே பார்த்தோம்னா திமுக எதிர்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா முன்வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம் சொன்னா திமுக அதிமுக இல்லாத ஒரு ஆல்டர்னேட்டிவ் வாக்குகளை எப்படியாவது பெறணுங்கிறத தொடர்ச்சியாக வந்து வச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்படிங்கிறப்ப வந்து அவங்க வந்து திமுகவை எதிரியாக செட் பண்ணிட்டாங்க. வந்து திமுகவை பலவீனப்படுத்தி அந்த வாக்குகளை வாங்கணுங்கிறதுல 3 பேருமே அப்படி முயற்சிக்கவே இல்லை. திமுக தான் எதிரி அப்படிங்கிறத செட் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து எதிர்த்தரப்பட இருக்கிறது அதிமுக வாக்குகளும் அதிமுக அல்லாத வாக்குகளும். அதை பெறணுங்கிறத 3 பேர் இருக்காங்கிறப்ப அதிமுகவை எப்படியாவது பலவீனப்படுத்தணும். இந்த தேர்தலில் கூட 2029-31 தான் அவங்களுடைய இலக்கு. நீங்க சொல்றது பொதுவா பலருமே பாஜகவை தான் அதை சொல்லிட்டே இருப்பாங்க. பாஜக வந்து அதிமுகவை கரைக்க பாக்குது, நெருக்கடி கொடுக்குதுன்னு. ஆனா நீங்க சொல்றீங்க நாம் தமிழருக்கும் அதான் நோக்கம், தாவேகாவுக்கும் அதான் நோக்கமா இருக்க முடியும். இவங்க அரசு அதிகாரம் வேற ஒரு விஷயமா இருக்கலாம், விமர்சன பூர்வமானது. இவங்க நினைக்கிறது அந்த வாக்குகளை நம்ம வாங்கிடணும், பலவீனப்படுத்துதல், அதுதான் நோக்கமா இருக்க முடியும். கண்டிப்பா. ஏன்னா இப்ப வந்து நம்ம கலைஞர் ஜெயலலிதா இருந்தப்ப சொல்றாங்களா, ஒரு வெற்றிடம் உருவாகி விட்டது அப்படின்னு சொல்லிட்டு, திமுக அந்த வெற்றிடம் ஸ்டாலின் தொடர்ச்சியாக நிரூபித்து விட்டார். அதனால அதிமுக பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு வெற்றிடம் இருக்கிறதாகத்தான் எல்லாரும் நினைக்கிறாங்க. இபிஎஸ் இருக்காங்களே, இபிஎஸ் தலைமையில நிரூபிச்சுட்டாரு. அவருடைய தலைமை அப்படிங்கறத அங்க உறுதி செய்துட்டாரு. ஆனா தொடர்ச்சியாக ஒரு வெற்றியை பெறலை. அங்க ஒரு வெற்றிடம் இருக்குது. அதிமுக வாக்களை அவர் முழுமையாக பெறவில்லை. ஜெயலலிதா இருந்த காலகட்டத்தில் இந்த வாக்களை அவர் முழுமையாக பெறவில்லை. அப்படிங்கிறப்ப அதை கைப்பற்றணுங்கிற எண்ணம்ங்கிறது பிஜேபிக்கும் இருக்குது, தமிழக வெற்றி கழகத்துக்கும் இருக்கிறது, நாம் தமிழர் கட்சிக்கும் இருக்கு. இப்ப நீங்க சொல்லுங்க. இப்ப நீங்க சில சாத்தியங்களை சொன்னீங்க. சுகுணா திவாகர் அவர்கள் சொன்னது நாம் தமிழருக்கு என்ன நோக்கம் இருக்க முடியும், வளரணும் அப்படின்னா யாரை பலவீனப்படுத்துதல் அப்படின்னு. இப்போ பாஜகவுக்கு என்ன தேவை இருக்கு? 26க்கு அவங்க 29 கணக்கு பண்றப்ப பாஜகவை வளர்க்க முடியும்னு நினைக்கலாம்னா, நெருக்கடி ஏடிஎம்கேவுக்கு இருக்கு. எப்படியாவது திமுக வீட்டுக்கு அனுப்பணும், இவங்க யாருக்கும் இல்லை. அப்ப எப்படி அலைன்ஸ் ஃபார்ம் ஆகும்? அதான் இதுல இன்னொரு பாயிண்ட் நான் சொன்னது, பல பேர் கவனிச்சாங்கன்னு தெரியல. போஸ்ட் போல் அலையன்ஸ்னு ஒன்று இருக்கு. அது வந்து அதிமுக பாஜக, அதிமுக தாவேகா அப்படி கூட அமையலாம். இதெல்லாம் தனித்தனியா நின்று போட்டிட்டு ஒரு கடிச்சமான இது பட்டதா, அது யூகத்தின் போஸ்ட் அலைன்ஸ் எப்படி வேண்டுமானாலும் அமையலாம். ஆனா இப்ப என்ன பேசு பொருள்னா, நாம வெற்றி பெறணும்னா ஓபிஎஸ் தொடங்கி டிடிவி தொடங்கி எல்லாருமே சொல்றது, நாம வெற்றி பெறணும்னா நம்ம எல்லாரும் ஒண்ணு சேரணும், அப்படி சேர்ந்தா மட்டும் அப்படின்னு ஒரு நரேஷன் இருக்கப்ப நீங்க அதை தாண்டி போறீங்க. எல்லாரும் பிரிஞ்சிருந்தா வெற்றி சாத்தியம்னு சொல்ல வரீங்களா? இல்ல பிரிஞ்சிருந்தா வெற்றி சாத்தியம் அப்படின்னு சொல்லல. ஒன்றா சேர்ந்திருந்தாலும் எவ்வளவு காலம் வெற்றி, அதை ஒரே ஒரு குறிக்கோளோட தான் இருப்பாங்க. அது அந்த குறிக்கோள் நிறைவேறிச்சு. ஒரு பேச்சுக்கு சொல்றேன், திமுக எதிர்ப்பு என்கிற ஒரு புள்ளியில நாம் தமிழர் கட்சி, தாவேகா, பாஜக, அதிமுக இருக்குன்னு வச்சுங்களேன். எல்லாரும் ஒன்னா சேர்ந்தாங்கன்னா திமுக என்ற கட்சி தோல்வி வீட்டுக்கு அனுப்பிச்சு வெற்றி பெற, அது வீட்டுக்கு அனுப்பிச்ச பிறகு என்ன இருக்கு, அடுத்து இலக்கு என்னங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? இது ஜனதா கட்சிக்கு ஏற்பட்டது. நீங்க சொல்றது போஸ்ட் போல் அலைன்ஸ் வந்து ஒரு லாஜிக்கலா இருக்கும். நாம எப்படியும் நாம ஒன்னா சேரலைன்னா மறுபடியும் திமுக வரக்கூடும்
அதனால நான் அது வெற்றி பெற்றால் நீங்க அப்படி யோசிக்க வேண்டிய இடம். இதுக்கு ஒரு உங்கள்ட்ட எம்எல்ஏ சீட் இருக்கு, அப்ப நீங்க ஆதரவு தெரிவிக்கிறதுன்றது வேற. இது ஒரு சாத்தியக்கூறு இருக்கு, அதனால தான் சொல்லணும். அதனால தான் அப்ப நீங்க சொல்றீங்க இப்ப தாவேகா தனித்து இருந்தே ஒரு 45% ஓட்டு வாங்கி வெற்றி பெற்று வருவாங்க, என்டிஏ 45% வாங்கி வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினர்களோடு இருப்பாங்க, இந்த அணியே இல்லாத ஏடிஎம்கே தனிச்சு இருந்து 45% வாங்கி எம்எல்ஏக்களா ஜெயிச்சிருப்பாங்கன்றது உங்க அனுமானம். அது ஒரு பக்கம். ஆனா பாஜகவை பொறுத்தவரை இந்த கட்சிகளை விட எல்லா மாநிலங்களிலும் நான் வந்தாக தன்னுடைய கட்சி வர வேண்டும் என்கிற தொலைநோக்கு லட்சியம் உண்டு. அதுக்கு தான் இப்போ ஒரு புதுசா ஒரு கார்டு போட்டிருக்காங்க. என்ன கார்டு? திருப்பரங்குன்றம். இதுவரையில் பல தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்துத்துவ கொஞ்சம் அடக்கி தான் வாசிப்பாங்க. மற்ற மாநிலங்கள் யூபி மாதிரியும் மத்திய பிரதேச மாதிரி இல்லை. இப்போ அதை ஆரம்பிச்சிருக்காங்க. எனக்கு ஒரு சந்தேகம், ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஏடிஎம்கே அலையன்ஸுக்கு போறதுக்கான சமிக்கையா இல்ல தனிச்சு நிக்கிறதுக்கான சமிக்கையா? நம்ம பலத்தை காமிக்கணும், இந்து ஓட்டை கன்சாலிடேட் பண்ணி நான் காட்டணும். அப்ப தனிச்சு தான் நிப்பாங்க. அது தனித்து இருப்பது வந்து அந்த தேர்தல் கடத்தல் தான் வரும். சரி, ஆனா ரெண்டு பேரும் அதிகமா மோதிக்க. இந்த பாயிண்ட் என்ன? சுகுணா திவாகர் அவர்கள் சொன்னது ஏடிஎம்கேவை இவங்க சேர்ந்து பலப்படுத்துறது அவங்களோட நோக்கமா இருக்காது. இல்ல, அதுல அந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டீங்களா? ஏடிஎம்கே வந்து பலமாக்கணும், அடுத்து நாம தான் வரணும் என்ற எண்ணத்துல 3 கட்சிகளும் இருக்கும். தாவேக தன்னை நிரூபிக்கல, நாம் தமிழை நிரூபித்துக் கொண்டிருந்தாலும் கூட அவங்க இப்ப தனித்து நின்று தான் வாக்குகளை பெற்று எல்லா கட்சிக்கும் மாற்று, திராவிடத்துக்கு மாற்றுங்கிற போது அதிமுக ஒரு திராவிட கட்சி, அதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த இதுல வந்து கிளியரா இருக்காங்க. அதனாலதான் அவங்களுக்கு வெற்றி. ஒருவேளை நாளை கூட்டணி சேர்ந்தா நாம் தமிழ் அடிபட்டாலும் படும். அக்னீஸ்வரன், இப்போ எல்லாமே நம்ம யூகத்துல தான் பேசுறோம், அரசியல எந்த மாற்றங்களும் நடக்கும் அதையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் கடந்த காலங்கள். ஆனா சுகுணா திவாகர் அவர்கள் வைத்த ஒரு தர்க்கம் இருக்குல்ல, இந்த கட்சிக்கு இந்த பாயிண்ட் இருக்கு. நெருக்கடி 26ல வெற்றி பெறணுன்ற நெருக்கடி ஏடிஎம்கேக்கு தான் இருக்கு, தாவேகாவுக்கு இல்லை. அவங்க இருக்கலாம், அடுத்த முறை முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு நினைக்கலான்றது அவர் பார்வை. என்டிஏவுக்கு 29 இலக்கு, அடுத்தது இந்த இடத்த நம்ம 2வது பிளேஸ், அதுதான் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொல்றாங்க. 2வது பிளேஸை நம்ம எடுத்துட்டோம்னா அடுத்து பல மாநிலங்கள்ல அது நடந்திருக்கு. அப்படின்றப்ப அதிமுக எப்படி ஒரு அணி அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா பாக்குறீங்க? பத்திரிகையாளர் சுகுணா திவாகர் அவர் சொன்ன அந்த தர்க்கத்தின் வழியே நானும் போக நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி, இந்நாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், இது பெரிய ஆளுமையா? ஒரு கட்சி ஜனநாயக கட்சினா ஒரு கடைக்கோடி மனிதனாலும் முதலமைச்சரா வர முடியும் என்பதுதான் ஆளுமை, அதுதான் ஜனநாயக கட்சி அப்படி நான் நம்புறேன். சரி, அதை விட்டுருங்க, கட்சியை விட்டுருவோம், நாம செயல்பாட்டுக்கு வருவோம். 7.5 திரு எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்தார். நீங்க ஏன் 10% கொண்டு வர முடியல? ஆளுமை இல்லை. நீட்டு விளக்கு உங்களால் கொண்டு வர முடிஞ்சா? 40க்கு 40 வெற்றி பெற்றோம், 39 வெற்றி பெற்றோம், என்ன பிரயோஜனம்? நீங்க அப்போ அது ஒரு தர்க்கம். இல்ல, அந்த விஜய் அவர்களுக்கு வந்த இந்த தர்க்கத்திலேயே தான் எனக்கு கூடுதல் விளக்கம் தேவை. அதிமுகவினர் அதை நம்பலாம், அவர் கொண்டு வந்தார், அதுல எல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர் என்ன மக்கள் அதான் சொல்றேன், நான் நம்பலாம், அது விமர்சனம் இருக்கலாம், நான் அதை மறுக்கவே இல்லை. அதெல்லாம் அவர் செஞ்சாருன்றதுல யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. அவர் என்ன பாயிண்ட் சொல்ல வர்றாருன்னா, கூட்டணி கட்சிக்கு அப்படி என்ன இருக்கணும் இருக்கு, தாவேகா அப்படி நினைக்கும், பாஜகவுக்கு அப்படி இருக்கும், இல்லாட்டி எப்படி போவாங்க அப்படின்ற கேள்வியை தானே. விஜய் அவர்கள் என்ன சொல்றாரு, நான் தான் துணை முதலமைச்சர், நான் ஆஃபர் பண்றேன்றவர் எப்படி ஏடிஎம்கேவோட போக முடியும்னு கேட்கிறாரு. யாரு சார்? விஜய் கேட்கிறாருல்ல சார். நான் என்ன கேட்கிறேன், நீங்க இது பண்ணலாம். இது வரைக்கும் தமிழ்நாட்டு வரலாற்றுல திரைப்பட நடிகர்கள் ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஆட்சிக்கு வந்தது நீங்க 2 பேர் தான். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தனியா கட்சி ஆரம்பிச்சு ஆட்சிக்கு வந்தாரு. அதே மாதிரி திரு விஜயகாந்த் தனியா கட்சி ஆரம்பிச்சு எதிர்கட்சி அளவுக்கு வந்தாரு. இந்த இருவரை தவிர எத்தனையோ நடிகர்கள் வந்தாங்க. ஆனால் இவங்க தேர்தலை சந்திக்காத போது தனக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்துவார் என்றுதான் திரு விஜய் அவர்களை மக்கள் நம்புறாங்க. ரொம்ப சுருக்கமா எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க. இவர் சொல்ற பாயிண்ட், ஏடிஎம்கேன்றதுதான் பெருங்கட்சி, யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம், நான் தான் முதல்வர் எல்லாம் சொல்லலாம், தொண்டர்களை உற்சாகப்படுத்தலாம். ரியாலிட்டின்னு வரப்ப இவங்க எல்லாம் ஏடிஎம்கேக்கு வந்து தானே ஆகணும், அதுதானே பெருங்கட்சின்னு பாயிண்ட் இருக்குல்ல.